விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்குக்காக விண்ணப்பித்திருப்பது அப்படிங்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு வேணா பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனால் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அவங்களுடைய விவாகரத்து விண்ணப்பத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, ஒரு நடிகைங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நடிகை யாருன்னு அவங்க குறிப்பிடலைன்னாலும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி திரிஷா அவர்களுடைய திருமணம் நிச்சயதார்த்தம் தடைபட்டு போச்சு, அது நின்று போச்சு. இந்த நின்ன போதே இதுக்கு யாரு காரணம், இதுக்கு பின்னணியாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெலுங்குல 2 நடிகர்களையும் தமிழ்ல 2 நடிகர்களையும் ஊடகமாக செய்திகளில் பேசப்பட்டது. அப்படி பேசப்பட்ட நடிகர்களில் விஜயும் ஒருவர். விஜயுடைய உதவியாளர் செல்வம் அவர்கள் பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் விஜய் அவரை அடித்தார் என்கிறதுக்கான ஒரு சூழலை சொல்கிறார்ல, அப்போ யாருக்கிட்டேயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாருங்கிற சொல்கிறார்ல, அந்த உரையாடல் சங்கீதா அவர்கள்ட்ட கடுமையான கோபத்தில் 2 பேருக்கும் கடுமையான வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதத்தில் அச்சில் ஏற்ற முடியாத, வெளியில் பேச முடியாத பல வார்த்தைகளை விஜய் அவர்கள் சங்கீதா அவர்கள்ட்ட பேசியதாக அப்போது சொல்லப்பட்டது. இந்த உரையாடலே இவங்களை பற்றி தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம். தாவக தலைவர் நடிகர் விஜயோட மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க நடிகர் விஜயும் அவர் மனைவியும் கிட்டகாரமாக பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு அப்பப்போ தகவல் வந்தால் கூட பசங்களோட படிப்பு, குழந்தைகளை கவனிச்சிக்கிறதுக்காக அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத இவ்வளோ நாள் சொல்லப்பட்டுட்டு வந்தது. இப்போ திடீர்னு ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனுவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகை, அந்த நடிகை கூட அவருக்கு திருமணத்தை தாண்டிய உறவு இருந்துச்சு, அதை நான் கண்டுபிடிச்ச பிறகு எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது? விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்குக்காக விண்ணப்பித்திருப்பது அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு வேணா பெரிய அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த பிரச்சனை வெடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதே விஷயத்தை அவங்க விவாகரத்துக்காக போகலை, ஆனால் அவங்கள எப்படி பிரிஞ்சிருக்காங்கங்கிற விஷயத்த ஒரு டீட்டெயில்டாக ஒரு உரையாடலாக நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அது கூட இணையத்தில் இப்போ போயிட்டுருக்கு. சங்கீதா அவர்கள் இலங்கையை சார்ந்தவர். அவர் சொர்ணலிங்கன் அவருடைய தந்தையார். அவங்க லண்டனில் இருக்காங்க. அவங்க அப்படி தான் விஜய் மேலே ஒரு தீவிர ரசிகையாக அவங்க தமிழகத்துக்கு வர்றாங்க. அவர் விஜய் படப்பிடிப்புகளுக்கு போய் அவர் நேரில் பார்க்குற அந்த வாய்ப்பை இவங்களே ஏற்படுத்திக்கிட்டு ஒரு கட்டத்தில் பூவே உனக்காக திரைப்படத்தில் அந்த படப்பிடிப்பு நடக்கிற சமயத்தில் அவர் சங்கீதா அவர்கள் விஜயை அணுகி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். விஜய்க்கும் அந்த நேரத்தில் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. ஆனால் இப்படியான ஒரு பின்னணி உள்ள ஒரு பெண் ரொம்ப பிரியமாக அவங்க அணுகும் பொழுது அவராலையும் மறுக்க முடியாமல் அவங்க சங்கீதாவுடைய அன்பில் நெகிழ்ந்து போய் தான் இந்த காதலை ஏற்றுக்கிட்டார். 2 வீட்டு பெரியவர்களும் சம்மதித்த பிறகு இவங்களுடைய திருமணம் 1999ஆம் ஆண்டு நடந்தது. இதில் விஜய் கிறிஸ்தவர், சங்கீதா இந்து, அது ஒரு பிரச்சனையா இல்லையா? இல்லை, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. எப்போவுமே நம்ம கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க தான் இது மாதிரியான ஒரு இதில் உழன்றுக்கிட்டே அப்படியே இருப்போம். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த மாதிரியான பிரச்சனை கிடையாது. அதன் பிறகு தான் பல இடங்களில் விஜய் அவர்கள் தம்பதி சமேதராவை பல இடங்களுக்கு வந்திருக்காரு, பல நிகழ்ச்சிகளுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. ரொம்ப பிரியமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நான் விஜய் வீட்டுக்கே போய் இன்டர்வியூ எடுத்துருக்கும் போது அந்த வீட்டில் ஒரு முறை அவருடைய ஜேசன் 10th நினைக்கிறேன் படிக்கும்போது நாங்கள் பேட்டி எடுக்கிற போது சத்தம் கேட்டு படிப்பு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி விஜய் எழுந்து போய் 1 நிமிஷம் இருங்க பாஸ் சொல்லிவிட்டு பையன் படிக்கிற அறையோட கதவை சாத்திட்டு, இப்போ நம்ம பேசலாம், அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப அக்கறையாக பையனை பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி சங்கீதா அவர்கள் அங்கே வந்திருந்த போது அறிமுகப்படுத்தி வச்சார். இப்படியாக சங்கீதா அவர்கள் விஜயுடைய வாழ்க்கையில் ரொம்ப இரண்டரை கலந்து ஒரு தமிழ் மரபுப்படி ஏற்கனவே அவங்க தீவிர தமிழ் நேசிப்பாளராக இலங்கை சேர்ந்தவர்கள் பெண் என்கிறதுனால இன்னும் கூடுதலாக இங்கு உள்ள தமிழ் மக்களோடு கலந்து, தமிழ் ரசிகர்களோடு கலந்து இவருடைய தன்னுடைய கணவன் ஒரு முன்னணி நடிகராக வர்றதுக்கு எல்லா வகையிலும் அவர் உதவியாக இருந்தார். இதுதான் உண்மை. ஆனால் அப்படி அவர் என்னென்ன உதவியாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வெளியே தெரியல யாருக்கும். அப்படியான சூழலில் தான்
இந்த விஜயுடைய திரையுலக வாழ்க்கை வந்து உச்சத்தை வந்து அடையுது. உச்சத்தை அடைந்த அந்த நேரத்தில் ஒரு நடிகருக்கே உண்டான பல பழக்கங்கள் வந்து வரும்ல. அந்த நட்புல வந்து தான் சில கிசுகிசுவாக செய்தித்தாள்களையும் முன்னணி வார பத்திரிகைகள்லையும் இந்த பெயர் வந்து ஒரு பெயர் வந்து அடிபடுது. ஒரு நடிகையின் பெயர் அடிபடுது. கிட்டத்தட்ட இப்போ இந்த இந்த செய்தி வந்து இப்போ வரல. இப்போ இன்னைக்கு அவங்க வந்து அவங்களுடைய விவாகரத்து விண்ணப்பத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, ஒரு நடிகைங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நடிகை வந்து யாருன்னு அவங்க குறிப்பிடலைன்னாலும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி திரிஷா அவர்களுடைய திருமணம் நிச்சயதார்த்தம் வந்து தடைப்பட்டு போச்சு. அது நின்று போச்சு. அவங்க திருமணம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை பண்ணி அதுக்கான நிச்சயதார்த்தம் நாளைக்கு நடக்குது, இன்றைக்கி நின்று போச்சு, பாதியிலே நின்று போச்சு. இந்த நின்ன போதே வந்து பல பத்திரிகைகள் வந்து பல ஊடகங்களில் வந்து அப்போது வெறும் சேனல் மெயின் சேனல்களில் கூட சில மெயின் சேனலில் கூட இந்த மாதிரி நின்று போச்சு, இதுக்கு யார் காரணம், இதுக்கு பின்னணியாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெலுங்கில் 2 நடிகர்களையும் தமிழில் 2 நடிகர்களையும் பூடகமாக செய்திகளில் பேசப்பட்டது. அப்படி பேசப்பட்ட நடிகர்களில் விஜயும் ஒருவர் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட திரிஷா பேரை சொன்னார். வந்து அதுக்கு அப்புறம் எதிர்ப்பு வந்தது. வந்து நயினார் கூட பின்னாடி அதுக்கு வருத்தம் தெரிவித்தார். வந்து அந்த எதிர்ப்பு அப்போ வந்து திரிஷாவுமே வந்து ஒரு கண்டன அறிக்கை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த கண்டன அறிக்கையில் வந்து அவங்க அதை மறுக்கலை. வந்து இல்லைன்னு சொல்ல தவிர அது எங்களோட பர்சனல் வாழ்க்கை, நீங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திரிஷா பேர் அடிபட்டது, இன்னொரு நடிகையோட பேரு கூட விஜயோட சேர்த்து கிசுகிசுக்கப்பட்டது. வந்து இப்போ இதில் வந்து இவங்க யாரை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போது எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து எப்போவுமே ஒரு அரசியலுக்கு வரும் பொழுது நம்மளுடைய நாட்டில் எப்படின்னா அவங்க குடும்பத்தையும் சேர்த்து தான் அரசியல் தலைவர்கள் வந்து தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்குவாங்க. அதுக்கு பல முன்னணி தலைவர்களே வந்து உதாரணமாக சொல்லலாம். ஆனால் விஜய் மட்டும்தான் தானாக வந்து தான் மட்டுமே வந்து அரசியலில் வந்து பொதுமை பண்ணுறதாக சொல்லி அவர் வந்து காலடி எடுத்து வச்சிருக்கிறார். இந்த பயணத்தில் வந்து அவர் காலடி எடுத்து வைக்கும்போதே என்ன ஆகுது அப்படின்னா, இவர் முக்கியமான சில நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறதில்ல. குறிப்பாக அவர் ரசிகர் மன்ற பொறுப்பில் இருந்த ஜெயசீலன் என்பவர், சென்னையில் இருந்த ஜெயசீலன் என்பவர்கள் ஒரு மரணம் அடைந்து விட்டார். அவருடைய அந்த துக்க நிகழ்வுக்கு கூட போகலை. அதேமாதிரி அவர் வீட்டில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தருடைய பிரிவுக்கும் மரணத்திற்கும் விஜய் வந்து போகலை, அறிக்கை விடலை, எதுவும் விடலை. ஆனால் கட்சி ஆரம்பித்த பிறகு மாநாடு கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த போதும் அந்த முன்னணி நடிகையுடைய திருமணத்துக்கு தனி விமானம் பிடித்து போயிட்டு வந்தார் அப்படிங்கிறத அங்கே பார்க்கணும். அதே மாதிரி அவருடைய வளர்ப்பு நாய், அந்த நடிகையுடைய வளர்ப்பு நாய், அந்த நாய் வந்து அவர் வளர்த்துக்கிட்டு இருந்த நாய் பிறந்த நாளுக்கு விஜய் வந்து போயிட்டு வந்தார். நடிகையோட வளர்ப்பு நாய் பிறந்த நாள்? ஆமாம், நடிகை வளர்த்து கொண்டிருந்த அந்த நாயுடைய பிறந்த நாளுக்கு போயிட்டு வந்தார். இதை வந்து பலரும் விமர்சனம் பண்ணுவாங்களே அப்படிங்கிறத அவரை பற்றி கவலையப்படலை. அப்போது எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பொதுவெளியில் கூட எல்லாரும் பேசினாங்க. அது பேசின விஷயத்தை தான் நாம் பகிர்ந்துக்கிறோம். இப்போ விஜய் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னாங்க, அவர் வந்து பல காவல்துறை அதிகாரிகள், பல உளவுத்துறை அதிகாரிகளோட தொடர்பு உள்ளவர். எந்தவித ஒரு உண்மையும் இல்லாத ஒரு தகவலை வந்து வெளியில் சொல்ல மாட்டார். திரையுலகத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் கூட இந்த விஷயத்தை பேச தயங்கின ஒரு விஷயத்தை பொது வெளியில் அவர் வந்து சொல்கிறார். அந்த நடிகை பேரே சொல்லிட்டார், திரிஷா அப்படி வீட்டை விட்டு வெளியில் வாங்க, திரிஷா வீட்டை விட்டு முதல்ல வெளியில் வாங்கன்னார். ஆனால் இதுக்கு திரிஷா அவர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க. உண்மையில் அது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டனம் தெரிவித்தாங்க. அவங்க என்ன கண்டனம் தெரிவித்தாங்கங்கிறத நம்ம கவனிக்கணும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில் பேசுவது அநாகரிகமானது இப்படி சொல்லியிருக்காங்க. என் மீது அபாண்டமான பழியை சொல்வது தவறு, சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் ஏதாவது சொன்னாரா? அப்படி இல்லை. ஆனால் அதுதான் இங்கே பேசப்பட்டது. இப்படி வந்து இவர் பேசியிருக்காரு அப்படின்னு. இந்த விஷயம்தான் இப்போ வந்து சங்கீதா அவர்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு வந்து விஜயுடைய உதவியாளர் செல்வம் அவர்கள் பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் விஜய் வந்து அவரை அடித்தார் என்கிறதுக்கான ஒரு சூழலை சொல்கிறார்ல, அப்போ யாருக்கிட்டேயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாருங்கிற சொல்கிறார்ல, அந்த உரையாடல் வந்து விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள்ட்ட தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அதைத்தான் அவர் வந்து சங்கீதா அவர்கள்ட்ட கடுமையான கோபத்தில் 2 பேருக்கும் கடுமையான வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதத்தில் வந்து ஒரு
அதாவது அச்சில் ஏற்ற முடியாத, வெளியில் பேச முடியாத பல வார்த்தைகளை வந்து விஜய் அவர்கள் அடுத்த முனையில் இருக்கிற சங்கீதா அவர்கள்ட்ட பேசியதாக அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் நமக்கு வந்து கிடைச்ச தகவல் படி சொல்கிறேன். அப்போ அந்த தகவல் வந்து அப்போ நீங்கள் வந்து 2 பேருக்கு அந்த உரையாடல் இருக்குல்ல, அந்த உரையாடலே இவங்களை பற்றி தான் இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பூடகமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஜேசன் அந்த பொண்ணு அவங்க விஜயின் மகளும் லண்டனில் வந்து பிரித்து கொண்டு போய் அவங்க அங்கே வந்து முறைப்படி அவங்க படிக்க வச்சுட்டாங்க. ஜேசனுக்கு வந்து அங்கே வந்து டைரக்ஷன் கோர்ஸு இதெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. இங்கே படிக்க வச்சுட்டு ஜேசனை வந்து தனியாக அவர் வந்து திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போது. அப்படியான சூழலில் தான் இவருடைய அரசியல் பயணமும், இவரை எதிர்த்து வர்ற கடுமையான விமர்சனங்களும், இவர் எடுத்து வைக்கிற ஒரு என்ன சொல்கிறது, அது முறையில்லாத ஒரு ஸ்டெப்பு, முறையில்லாத ஒரு வழிமுறைகளையும் சங்கீதா வந்து கண்டித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல். சமீபத்தில் நடந்த இந்த குழந்தைகள் இறந்துருக்காங்கல்ல, இந்த கரூரில் ஏற்பட்ட உயிரிழப்பு இருக்குல்ல, இந்த உயிரிழப்பு அன்னைக்கு சங்கீதா அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. இப்படி ஒரு இதை பண்ணியிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது வந்து அப்போவே வந்துருமோ அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கிடைச்ச தகவல் படி நான் அப்போவே இந்த வாரத்தில் வந்து வந்துருமோ, இவங்க வந்து பிரிஞ்சிருவாங்களோ அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு அப்புறம் இவ்வளவு தாமதமாக அவங்க வந்ததுக்கு சில முக்கியமான காரணம் இருக்குது. அது சம்மந்தமான அவங்க பேசியிருக்காங்க. இது வந்து இந்த தொடர்பையோ அல்லது அந்த நடிகையோட, அவங்க சொல்கிற அந்த குறிப்பிட்ட அந்த நடிகையுடைய தொடர்பை துண்டித்து விட்டு அவர் மறுபடியும் அவர் இல்லற வாழ்க்கையை வந்து பயணிக்கிற அந்த சூழலை ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும். நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம், உங்களோட அரசியல் பயணம் நடக்கலாம். அப்படிங்கிற போது அதுக்கு வந்து சரியான முறையில் அவர்கிட்ட இருந்து பதில் வரலை அப்படிங்கிறது தான் இதை கவனிக்க வேண்டியிருக்கு. அதன் பிறகு தான் அவர் வந்து இப்படியான ஒரு முடிவை சங்கீதா அவர்கள் எடுத்திருக்கிறார். அன்றைக்கு நடந்த உரையாடல்களில் கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்காங்க. இப்படி ஒரு வார்த்தைகளை பேசிட்டு வந்து ஒரே வீட்டுக்குள்ளே அவங்க வந்து தொடர்ந்து பயணிக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலையும், அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவங்க பிரிந்து வாழ்கிறதே தான் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு நல்லது. இப்படி ஒரே வழியில் எதிரும் புதிருமாக ஒரே இடத்துல அவங்க இருக்கிறதுங்கிறது வந்து அது சரியாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிகர் ராணாவோட வந்து த்ரிஷாவுக்கு திருமண நிச்சயதார்த்தம் அது அப்புறம் அது பிரேக் ஆகிடுச்சு. வந்து இப்போ அடுத்த ஏதாவது திருமண முயற்சிகள் எதுவும் நடந்ததா? த்ரிஷா திருமணம் பண்ணுற ஐடியாவில் எதுவும் இருக்காங்களா? ஆனால் நீங்கள் திருமணம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. த்ரிஷா வந்து திருமணம் செய்யாமல் அவர் வாழ்வதுங்கிறது அவர் முடிவு. ஆனால் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது நான் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது விளையாட்டுக்கு சொன்னாங்களோ இல்லை வந்து உள்ளே வச்சு எதுவும் உள்குத்தா வந்து சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியாது. சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அந்த தாட்ஸ் வருதுனாலே அது சும்மா சாதாரண வராது. அது வந்து கிடக்கையில் இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ அப்போ அவங்க அப்படி சொல்லும்போது எப்படி சிஎம் ஆக முடியும்? அதுக்காகவே இவர் வந்து விஜய் வந்து அந்த கட்சியை கட்டமைக்கிறாரா அப்படின்னு நம்ம நினைக்க தோணும்ல. ஸோ அது வேணால் அதனால் அவருடைய வாழ்க்கை வந்து இனி தொடர்ந்து அரசியல் பயணமும் மக்கள் பணியிலும் ஒரு வேளை செயல்பட்டாலாம் இறங்கினாலும் இறங்கலாம். த்ரிஷா அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு என்ன சட்டமாக இருக்குது? வரலாம், தாராளம் வரலாம். அவங்களோட ஒரு மக்கள் பணியில் ஈடுபடலாம், தாராளம் ஈடுபடலாம். ஆனால் அதுக்கும் த்ரிஷா அரசியலுக்கு வருவதற்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் கேட்டதால் த்ரிஷா அவர்கள் திருமணம் செய்வாரா மாட்டாரா என்பதற்கு இதுதான் பதில். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கார், வந்து அவர் முழு தீவிரமாக இருக்கார். வந்து இப்போ தேர்தல் நெருங்குறது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவரோட மனைவி வந்து ஒரு விவாகரத்தை கேட்டிருக்கிறது, குடும்பத்தில் திருமணத்தை மீறிய உறவில் அவர் இருந்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது அவரோட அரசியல் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? நான் என்ன சொல்கிறேன், இந்த உண்மையிலே நியாயமாக நடந்தால் கண்டிப்பாக நியாயமாக இந்த விஷயத்தை எப்படி ஒரு மனநிலை அணுகுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பாதிப்பை ஏற்படுத்தணும். ஆனால் இந்த கூட்டம் இருக்காங்கல்ல, இவர் பின்னாடியே ஓடி வர்றாங்க பார்த்தீங்களா, இந்த கூட்டத்துக்கு வந்து நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் படிப்பை விட்டுட்டு வர்றேன், என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்கல்ல, இந்த கும்பலுக்கு வந்து இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. எம்ஜிஆரை பார்த்தியா, கருணாநிதியை பார்த்தியா,
அவரை பார்த்தியா இவரை பார்த்தியான்றாங்க. அவங்க வாழ்க்கையில் ஆரம்பத்திலேருந்து மக்கள் பணியில் செய்துக்கிட்டு அவங்க வந்து பொது தொண்டுகளில் செய்துக்கிட்டு பல ஆண்டுகளாக பட்டினி கிடந்து பசியில் வாடி போராட்டங்களில் ஈடுபட்டு அடி வாங்கி தண்டவாளத்தில் தலை வைத்து பொறுப்புக்கு வந்த பின் பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக இயற்றி சட்டமாக்கி அதுக்காக குரல் கொடுத்து ஆட்சியை இழந்து இப்படி பல போராட்டங்களுக்கு இடையில் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சறுக்கல்கள் விமர்சனங்கள் வந்தது. ஆனால் நீங்கள் இப்போ எம்ஜிஆர் கருணாநிதி அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் எம்ஜிஆர் கருணாநிதி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒருத்தருக்கு மேலே உறவுகள் இருந்தால் கூட அவங்க கூட உறவில் இருந்த இப்போ எம்ஜிஆரோட மனைவியோ இல்லை கருணாநிதியோட மனைவியோ வந்து அதை ஒரு இது மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கல, ஒரு விவகாரத்தை கேட்கல. வந்து அவங்க அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ கலைஞர் பற்றி சொல்லும்போது கூட அவர் அதை ஃபேமிலியை வந்து பேலன்ஸ் பண்ணதை ஒரு பெரிய முக்கியமான விஷயமா சொல்லுவாங்க. வந்து இப்போ விஜய் விஷயத்தில் அந்த பேலன்ஸ் நடக்கலை அப்படிங்கிறது தான் தெரியுது. வந்து இப்போ எம்ஜிஆர் கலைஞர் அவர்கள்லாம் வெளிப்படையாக இருந்தாங்கல்ல, வெளிப்படையாக இருந்தாங்க. அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தது, இதெல்லாம் இருந்தது. எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை எல்லா கடைக்கோடி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் திறந்த புத்தகமாக தெரிஞ்சது. உங்களுக்கு அப்படி இல்லையே. நீங்கள் கரூருக்கு பிறகு எங்கே போய் இருந்தீங்கிறதே தெரியாது. ஒரு மாதம் எங்கே இருந்தீங்கன்னு தெரியல. அப்படித்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது. நீங்கள் எப்படி இனி வந்து மக்களுக்கு வெளிப்படையான ஒரு விஷயத்தை நல்லதை எப்படி செய்ய முடியும்? அதனால் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் வந்து மிக தீர்க்கமாக யோசித்து பல ஆண்டுகளாக காத்திருந்து யோசித்து அவர்களுடைய மகளிடமும் மகனிடமும் கேட்டு அதற்கு பிறகுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அப்படிங்கிறது அவருடைய திடமான அந்த மனுவின் மனுவின் கோரிக்கைகளிலிருந்தும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிற தகவலிலிருந்தும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது.